Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் உயர்வோம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது குக்கிங். நம்ம வீட்ல இட்லி மாவு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா புளிச்சிடும். அந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேஸ்டான ஒரு காலை டிஃபன் செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை கப் போல பொரிக்கடலை போட்டுக்கலாம். ஒரு அரை கப் போல தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் இனிப்புக்காக நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இடித்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சலித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்வீட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஸ்வீட்க்கு பார்த்துட்டிங்கன்னா கருப்பட்டி தான் சேர்த்தா நல்லாயிருக்கும். வெல்லம் சர்க்கரை பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் நமக்கு கொடுக்காது. நல்லா கலந்துட்டு இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை பண்ணும்போதே சைடில் பார்த்துட்டிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம அதை சூடு பண்ண வச்சிடலாம். இதை நான் 2 விதமாக பண்ண போகிறோம். நம்ம இப்போது ஒரு இட்லி தட்டில் இட்லி துணி போட்டுக்கலாம். இந்த இட்லி தட்டில் இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா பொரிக்கடலை இருக்கு இல்லையா, அந்த பொரிக்கடலை கொஞ்சமும் தேங்காயும் கொஞ்சம் நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல உள்ள ஆயில் தடவி இருக்கோம். நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் கூட தடவலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லாக. எண்ணெய் தடவிட்டு இதில் இப்போது நம்ம மீதி இருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ இது நடுவில் பொரிக்கடலை கொஞ்சமும் தேங்காய் துருவல் கொஞ்சமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சைடில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சுட்டு, எப்போவுமே இட்லி நம்ம பண்ணும்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சா தான் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊற்றி வச்சு அந்த இட்லி தட்டை வச்சிடலாம் மேலே. வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு, நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லாவே வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ இது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு விரலை வந்து தண்ணியில் முக்கிட்டு குத்தி பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். ஸோ கையில் ஒட்டலை, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொன்று நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் இல்லையா, அதையும் வந்து இதே இட்லி பாத்திரத்திலே நம்ம வேக வைக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் உள்ள தட்டு நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஹோல் உள்ள எந்த தட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி போட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இதில் மாவு அதிகம் சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு இதில் சைட் டிஷ் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இனிப்பை குறைச்சிட்டு தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.